ரங்கநாதனோட டியூட் அப்படிங்கிற திரைப்படத்தோட ஓடிடி ரைட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அதுவும் 25 கோடிக்கு மேல கொடுத்து தான் வாங்கியிருக்காங்களாம். படம் இப்பவே ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள போயாச்சு அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவலும் வந்திருக்கு. தியேட்டர்ல பெருசா பர்ஃபார்ம் பண்ணாலும் 11 திரைப்படம் ஓடிடில வேற லெவல்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. இது வரைக்குமே 400 மில்லியன் பிளஸ் ஸ்ட்ரீமிங் மினிட்ஸ் வந்திருக்காம். சசிகுமார் நடிக்கிற ஃப்ரீடம் அப்படிங்கிற திரைப்படத்தை சென்சார் பண்ணிட்டாங்க. இந்த திரைப்படத்துக்கு UBA சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. கிச்சா சுதீப்போட 47வது திரைப்படத்தோட படப்பூஜை இன்னைக்கு வெற்றிகரமா நடந்திருக்கு. படத்தோட டைட்டில் சீக்கிரமாவே ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க. குபேரா திரைப்படம் 16 நாட்கள்ல உலக அளவுல 132 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற அபிஷியல் அப்டேட்டும் வந்திருக்கு. வெங்கி அட்லூரி இயக்கத்துல துல்கர் சர்மா நடிச்சிருந்த லக்கி பாஸ்கர் திரைப்படத்தோட சீக்வல் விரைவில் எடுக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியா இருக்கு. கட்டா குஸ்தி திரைப்படத்தோட பார்ட் 2 விரைவில் எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அந்த படத்தோட டைரக்டர் ஒரு இன்டர்வியூல அறிவிச்சிருக்காரு. அதே மாதிரி இயக்குனர் ராம்குமார் இயக்கத்துல வெளியான ராட்சசன் திரைப்படத்தோட பார்ட் 2 விரைவில் எடுக்க போறாங்களா. குட்டை திரைப்படத்தோட இயக்குனரான விநாயக்கும் சிவகார்த்திகேயனும் சேர போற படத்தோட அப்டேட் சீக்கிரமா வரப்போகுது அப்படிங்கிற தகவல் வெளியா இருக்கு. இன்னைக்கு நடிகை மாளவிகா மனோஜ் அவர்களோட பிறந்தநாளுங்க. அதனால அவங்க நடிச்ச ஆண் பாவம் பொல்லாது அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து ஒரு போஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படையாண்ட மாவீரா அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து நாளைக்கு செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போதாம். இந்த திரைப்படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணியிருக்காப்ல. மதராசி திரைப்படம் ரிலீஸ் ஆக இன்னும் 60 நாட்கள் தான் இருக்குதாமாங்க. அதுக்கு ஒரு ஃபேன் மேட் போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது சோசியல் மீடியாவில் செம ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் மக்களை இன்னைக்கு எக்கச்சக்கமான சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம அந்த